ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். காலச்சக்கரத்தின் சுழற்சியில் புண்ணியங்கள் பூத்து குலுங்கும் ஒரு உன்னத நாளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 2026 ஆண்டு நாளை ஜனவரி 29 வெறும் தேதி அல்ல, அது நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் பைமி ஏகாதசி எனும் மகா புண்ணிய தினமாகும். ஏன் இந்த நாள் இத்தனை மகத்துவம் வாய்ந்தது? அம்பு படுக்கையில் மரணத்தோடு போராடிய பீஷ்ம பிதாமகர் உலகுக்கே தந்த அந்த மகா பொக்கிஷம் என்ன? வாருங்கள், பக்தி பரவசமூட்டும் இந்த வரலாற்றுக்குள் பயணிப்போமாக. குருட்சேத்திர போர்க்களம். ரத்தமும் சதையுமாக பூமி சிவந்திருந்த நேரம், தர்மத்தின் காவலனாய் நின்ற பீஷ்ம பிதாமகர் அர்ஜுனனின் கணைகளால் வீழ்த்தப்பட்டு பூமியை தொடாமல் ஷரதல்பத்தில், அதாவது அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். மரணத்தை வெல்லும் இச்சாமிருத வரம் அவரிடம் இருந்தாலும் ஒரு உன்னத காலத்திற்காக அவர் காத்திருந்தார். அதுதான் உத்தராயண புண்ணிய காலம். தன் உடலை துளைத்த அம்புகளின் வலியை விட தர்மம் தழைக்க வேண்டும் என்ற வேட்கையே அவரிடம் மேலோங்கி நின்றது. அந்த வேளையில் தர்மபுத்திரர் கிருஷ்ணருடன் பீஷ்மரை நாடுகிறார். இந்த உலகிலேயே உயர்ந்த தர்மம் எது? யாரை துதித்தால் மனிதன் பிறவி துயரிலிருந்து விடுபடுவான் என்ற தர்மரின் கேள்விக்கு பீஷ்மரின் உலர்ந்த உதடுகள் முணுமுணுத்த அந்த மந்திரம்தான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். கண்ணன் என்னும் பரம்பொருளின் முன்னிலையில் 1000 திருநாமங்களை சூடி பீஷ்மர் அர்ச்சித்த அந்த நாம வைபவம் நிகழ்ந்த இடம்தான் இந்த ஏகாதசி திருநாள். இது வெறும் கதையல்ல, மரணத்தில் விளிம்பிலும் மறையாத மாபெரும் ஞானோதயமாகும். 2026 ஜனவரி 29 வரும் இந்த ஏகாதசி உங்கள் வாழ்வில் இருக்கும் பீடைகளையும் முன்ஜென்ம வினைகளையும் பொசுக்கும் வல்லமை கொண்டது. அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து விரதமிருந்து உங்கள் இல்லங்களில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒலிக்கச் செய்யுங்கள். மனமுருகி நீங்கள் விஷ்ணுவின் இந்த மந்திரத்தை கூற வேண்டும். நான் கூறவிருக்கும் இந்த எளிய மந்திரத்தை முடிந்தவரை 54 முறையோ 108 முறையோ கூறினால் இந்த பைமி ஏகாதசியில் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் போகி வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ்வீர்கள். இப்பொழுது அந்த எளிய மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். பீஷ்மர் அர்ஜுனன் தந்த கங்கை நீரால் தன் தாகத்தை தீர்த்து கொண்டது போல உங்கள் ஆன்மாவின் தாகத்தை இந்த பக்தி நீரூற்று தீர்த்து வைக்கும். மறக்காதீர்கள் நண்பர்களே, இந்த ஏகாதசி விரதத்தை முடிப்பதற்கான, அதாவது பாரணை நேரம் ஜனவரி 30 காலை 6:39 முதல் 10:32 வரை ஆகும். இந்த தகவல் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் ஒரு லைக் தட்டி உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த புண்ணிய கதையை பகிருங்கள். மீண்டும் ஒரு தெய்வீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தர்மம் வெல்லட்டும், பக்தி பெருகட்டும். அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று நீரூழி வாழ்வீர்களாக. நன்றி. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.